திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் இறைவணக்கத்தோடு தொடங்குவதற்காக ஐயா சிவ பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஆரம்பிக்கலாமா ஐயா? பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்ட கொடி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சமயக்குறவர் துதி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லையன் நான் மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயர் துணையே. சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவசிதம்பரம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளால, குருநாதரின் குருநாதர் அருளாலும், நால்வர் பெருமக்கள் அருளாலும், உங்களை போன்ற சிவனடியார் அருளாலும் இன்னைக்கு திருச்சதகத்துல சுட்டறுத்தல் பார்க்க போறோம். சுட்டுதல்னா ஒரு பொருளை சுட்டக்கூடியது, அது அறிவின் துணை கொண்டு செய்யக்கூடியது. அப்ப அந்த அறிவின் துணையில நம்ம செய்யும் போது நான்கிற அந்த அகம், அந்த ஆன்ம இது நிக்கும். அதை அறுக்கக்கூடியதுதான் இந்த பாட்டுல. நான் என்ற அந்த ஆணவத்தையே அறுக்கக்கூடியது. அதான் இந்த பாட்டுல சொல்றார். வெள்ளம்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தான் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கன்னிமையும் மரமாம் தீவினையர் கேட்டார். எல்லையற்ற இறை அனுபவத்தில் மூழ்கி திளைத்து ஊனும் உயிரும் உள்ளமும் உருகும் நிலையில மணிவாச பெருமான் கிடைச்சாலும் அது அந்த அந்த அடி அந்த அந்த கிடைத்த அந்த அனுபவத்தை சொல்றாரு. குருவை பார்த்தது இங்க சொல்றாரு. அதாவது குருவை பாக்குறாரு திருப்பெருந்துறையில, அவரை வீழ்ந்து வணங்குறாரு. குருநாதரும் திருவடி தீட்சை தராரு. அவர் அந்த சொல்லுவாங்கல்ல, எலும்புதோறும் உருகி போச்சான் எம்பெருமானோட கருணையினால. அமுத தாரைகள் எழும்புதோறும் உருகி போச்சான். உருக உள்ள, அதாவது உருகம் கொடுத்த எம்பெருமான்
அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருங்கிறத தான் இங்க சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அந்த உருகக்கூடிய நிலை இல்ல. அவர் அமைச்சரா இருந்தார், அப்ப இல்ல. இப்ப எம்பெருமான் ஆட்கொண்டார். ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அந்த அதான் சொல்றாரு, வெள்ளந்தான் விரிசடையாய் இன்னொரு பெருமானேங்கிறார். எப்படி தண்ணி மேல இருந்து கீழே தலைகீழ இருக்கிற மாதிரி இயல்பு தனக்கு இல்லையா? விரிசடையில தாங்கினது எம்பெருமான் கங்கைய, அதனாலதான் வெள்ளம்னு சொல்றாரு. கங்கையை முடியில தாங்கி உலகத்தை காத்து ரட்சித்தவன் எம்பெருமான். ரிஷபத்தை ஊர்தியாக கொண்டவன். அதனாலதான் விரிசடையாய் இன்னொரு பெருமானேங்கிறார். உன்னை வணங்குவதற்கு எத்தனையோ அடியார்கள் தவம் கிடக்க எம்பெருமானே என் பொருட்டு நீ வந்தாயேங்கிறார். உருகும் அவர் நிற்கிறார். வணங்கி நிற்கும் படியார் பலர் நிற்க என்னை 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 ஆட்கொண்டதை பத்தி இங்க சொல்றேன். அது காரணம் என்னன்னா, இறைவனை கண்டு வணங்கி அருள் பெற்ற நிலையில் உள்ள உருக்கமும் கண்ணீர் பெருக்கமும் அவருக்கு நடந்தது. இந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் எதுவும் இல்லாம கேட்ட அளவுல பதைத்து உருகிற நிலை இல்லாம போயிடுச்சான். தனக்கு அந்த உருக அனுபவம் இல்லையா, அததான் சொல்றாரு. அவர் பேரை கேட்ட மாத்திரத்திலே உருக அனுபவம் எனக்கு இல்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, அப்படி அந்த அனுபவம் எம்பெருமான் பேரை கேட்டவுடனே உருகக்கூடிய நிலை எனக்கு நிகழ்ந்திருந்தால் நான் என்ன அப்படியே உருகி நெஞ்செல்லாம் சொல்றாங்கல்ல, உடம்பெல்லாம் உருகி போயிருக்கும். உடம்பெல்லாம் கண்ணாயி அந்த கண்ணுல இருந்து நீர் பெருக்கு வெளியே வந்திருக்கும். அதெல்லாம் நடக்கலையேங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, அதனால தன்னோட மனச கல்லுனும் தன்னுடைய கண்களை காய்ந்த மரம்னு சொல்லிக்கிறார். அப்ப எம்பெருமான கண்டு ஒரு உருகலையா, கண்ணை மரம்னு அந்த உடல் ரொம்ப வலிமையா இருக்கு, காஞ்ச மரம் போல இருக்குங்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய தீவினைங்கிறார். இறைவன் கருணை திறத்தை நினைச்சு நான் உருகி இருக்கணும், அப்படி நான் உருகாம போயிட்டேனேங்கிறார். அடுத்த பாட்டு சொல்றாரு, வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன்கிறார். முனைவனே முறையோ நானான 6 முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானேங்கிறார். சராசரி மனிதர்கள் போல வினையில் கட்டுண்டு கிடப்பதை போல அமைச்சர் பதவியில தானும் அந்த வினையில கட்டுப்பட்டு கிடந்ததை சொல்றேன். எதிர்பாராம திருப்பெருந்துறையில அந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு. 2 நடந்தது. குருவா இருந்தவர் வாய திறக்கல, ஆனா அவருடைய திருவடி அவருடைய சிரசுல தாங்கிட்டார். திருவடி தீட்சை கொடுத்துட்டார். ஒரே குருவானவர் அந்த ஒரே வினாடியிலே அத்தனையும் போக்கிட்டார். குரு யாருங்கிறத மணிவாசகருக்கு உணர்த்திட்டார். அந்த 2 நிகழ்ச்சியிலையும் எம்பெருமான் மணிவாசகர்கிட்ட பேசல, வாய் திறந்து கூட ஒரு வார்த்தை பேசல. அதான் சொல்றாரு, அத அப்படியெல்லாம் செஞ்ச எம்பெருமான் நீ இது வினையிலே கிடந்து வினைக்கேடன்கிறார், நீ இன்னாரும் எனக்குள்ள புகுந்து நீ அறிவிச்சிட்டியேங்கிறார். அப்படி அறிவிச்சும் நான் புரியாம இருந்துட்டேங்கிறார். வினையை அறுக்கக்கூடிய இறைவன்னு தெரிஞ்சோ நான் உன்னை அறியாம இருந்துட்டேன், இணைய நான் என உன்னை அறிவித்துங்கிறார். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், நான் பாடி இருக்கணும், ஆடி இருக்கணும், அலறி இருக்கணும், இல்லைன்னா செத்தாவது போயிருக்கணும். ஆவி சோறுதல் இது எல்லாம் செய்யலையே அப்படிங்கிறார். இதுக்கு என்ன காரணம், இப்படி எல்லாம் நான் இருந்தா இதோட முடிவு என்னாகும், இதோட விளைவு என்னாகும் நினைச்சு பாக்குறேன். அலறிடேன் உளறிடேன் ஆவி சோறேன் முனைவனே முறையோ நான் ஆன 6 முடிவு அறியேன் முதல் அந்தமாயினேங்கிறார். என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த நிலையை உன்னை நினைத்து நான் உரிய இருக்கணும்ல, நான் எதுவுமே செய்யலையே எம்பெருமானேன்னு கலங்குறார். ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என்று சொல்லி பேசுகிறேங்கிறார். நான் மறை அத்தனை மறைகளும் உன்னையே போற்றி வணங்குது. அப்படி போற்றக்கூடிய இறைவன் நீ இருக்கையில ஒரு சொல்லுவாங்கல்ல, இழிந்த மக்களை காட்டிலும் விலங்குல இருக்க நாய் போன்று நான்கிறார். நாய் போன்ற எளிய பிறப்புடவு யாவரினும் கடையன்கிறார். என்னை ஏற்கொண்டது, என்னை நீ ஆட்கொண்டினா அதுக்கு என்ன காரணம்?
அன்பன் ஆயினன் அப்படின்னு ஆண்டு கொண்டாய்னா பல பேர் இருக்க நீ என் மேலன்னா அது உன்னுடைய கருணை, உன்னுடைய பெருந்தன்மைங்கிற. இதுதான் உன் பெருமையா? இது இவ்வளவு வியத்தக செயலை நீ செஞ்சிட்டியங்கிற. இதுதான் அதான் சொல்றார், எம்பெருமான் என் சொல்லி பேசி என் உன் பெருமையை நான் எப்படி சொல்லி பாராட்டுவேங்கிற. தம்மை ஆண்டு கொண்ட குருநாதர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மணிவாசர் மனசுல தோன்றினது வியப்பு, அந்த வியப்பின் காரணமா ஏற்பட்ட பயம், இதுலதான் இந்த எனக்கு போய் இது கொடுத்துட்டாரே அப்படின்னு ஒரு தன்மேல ஏற்பட்ட பச்சாதாபத்தின் காரணமா இந்த பாடியிருக்கார். நால் வேதத்துக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் யாவரினும் கடையவனாகிய என்னை, என் குறைகளை அறிந்தும் என்னை ஆட்கொண்டான். அடியாரு கிடைக்கிறது என்ன கிடையாது, அழுதா போச்சா, கிடைக்கலையா உனக்கு? அப்ப ஏன் என்னை ஏற்றுக்கொண்டான்னு பலவித எண்ணங்கள் அவர் மனசுல வந்துருச்சு. அப்ப அப்புறம் நினைக்கிறாரு, இத்தனை தகுதியெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை, நம்மை ஆட்கொண்டதுக்கு காரணம் என்னன்னா எல்லையற்ற பெருமையுடைய எம்பெருமான் தம்பேல் கொண்ட கருணையினாலே என்னை ஆட்கொண்டான்னு இந்த பாட்டுல சொல்ற. அடுத்து பேசினேன் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்று என்று என்றே பேசி பேசி பூசின்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆண்டு கொண்ட வண்ணம் தானே. திருநீரை நிறைய பூசி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பிறவி கடலை நீந்தும் அடியார்களை ஆட்கொண்டு அவர்களின் பிறப்பை போக்கும் பெருமானேங்கிறார். ஆசை என்ற பெருவெள்ளத்தில் அமைந்து கிடக்கும் என்னையும் ஆட்கொண்டது என்ன தன்மைன்னு ஆச்சரியத்தோட கேட்கிறார். அதாவது எம்பெருமான் ஊழி காலத்துல அந்த சாம்பல பூரா அந்த உடம்பு புறம் பூசிருப்பார். அததான் சொல்றார், நீ என்ன மாசற்ற மணிக்குன்றேங்கிற, குற்றமற்றவன் நீ என்னை அப்பேற்பட்டு நீ என்னை எப்படிதான் ஆட்கொண்டாங்கிறார். அடியார்கள்லாம் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க மறந்தாலும் அவங்களுடைய நான் மறவாது. அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள்ல எம்பெருமானே என்னை ஆட்கொண்டாயேங்கிறார். அத திருநீரை பூசும்போது சொல்றாங்கல்ல, பூசிற்றாம் திருநீரை நிறைய பூசிங்கிறாங்கல்ல. வழிக்கு வீழினும் திருப்பெயரலால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம்னு சுந்தரர் சொல்றாருல்ல. அப்ப திருநீரை பூசி இறைவனுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் தன்னுடைய பற்றுகளை விற்றிருப்பாங்கிறார், இறைவனால ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்கிறார். அப்படியே ஆசை, அதே மாதிரி ஆசைங்கிற பெருவெள்ளத்துல அதை மூழ்கி கிடக்கக்கூடிய என்னை எம்பெருமானே நீ ஆட்கொண்டாயே, இது உன் கருணையின் திறம் அல்லவாங்கிறார். வண்ணம் தான் செய்யது அன்று வெளியதே அன்று அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம் தாம் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணம்தான் பிறவாமல் காத்து கொண்டா எம்பெருமா நான் சொல்லி ஏத்துகனேங்கிற. உன்னுடைய வடிவம் சொல்றாங்களே, சேயதன்றே வெளியதன்றேங்கிறார். சிவப்பா வெள்ளையா இருக்கான்னு கூட எனக்கு தெரிய முடியலைங்கிறார். அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய்ங்கிறார். ஒன்றா இருக்கியா, பலவா இருக்கியா, அணுவுல இருக்கியா, உண்மையானதா, எப்பேற்பட்டவன், எந்த வடிவுடையன்னு விளங்க முடியலையா. அப்படி என்ன செய்றான், எண்ணம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியார். அப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க வானவர்கள், அவங்களுக்கெல்லாம் அறிய முடியாதவனாக இருக்கின்றார். என் தாய் போன்ற நீ உந்தன் வண்ணம் காட்டி அது வடிவு காட்டி மலர்கனைகள் அவை காட்டி, அப்படி வானோர்களும் அறிய முடியாத இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய வடிவை காட்டினாய்ங்கிறார். வண்ணம் காட்டி மலர்கனைகள் காட்டி ஆட்கொண்ட கருணையை நான் என்னன்னு சொல்லுவேங்கிறார். என் சொல்லுகிறார். திண்ணம் தான் பிறவாமல் காத்து கொண்டாய்னா உறுதியாக அடியேன் பிறவி எடுக்காமல் காத்து கொண்டாய்ங்கிறார். மானிட உருவில் இருந்த ஒருவரை சிவன் என யானும் தேறினேன்னு முன்னாடி அவர் சொல்றாருல்ல. ஒருத்தரை யாராவது ஒருத்தரை நம்ம பார்க்கணும்னா அவருடைய முதல்ல தூரத்துல இருந்தா அவருடைய வடிவு தெரியும். கொஞ்சம் நெருங்கி வரத்தான் அவருடைய வடிவம் தெளிவாக தெரியும்.
ஆனா இங்க இவருக்கு எப்படி தெரியுதான், அவரை பார்த்தோன்னே ஒளி வடிவம் தெரிஞ்சுதான், அதுக்கப்புறம் தான் வடிவம் தெரிஞ்சுதான். குருவா வந்தவரை மனிதரா தெரிந்தா வடிவு தானே தெரிஞ்சிருக்கும், வண்ணம் தெரியும், அந்த ஒளி தெரியும், நியாயம் இல்லை இல்ல. ஆனா ஒளிவை காட்டி, அதான் வண்ணம் காட்டி வடிவு காட்டி மலர்கடைகள் அவர் காட்டி வரிசையா சொல்றாரு. அப்ப இவருக்கு சொல்றாரு, இத்தனை பேரு தவங்கிடந்து கிடக்க வானோர்களுக்கும் அறியாத எம்பெருமானே, நீ பூமியின் மேல் அந்த அடியேனுக்காக நீ உன்னுடைய வண்ணத்தை காட்டி வடிவு காட்டி என் முன்னாடி என்னுடைய பிறப்பை அறுத்தாயே, உன்னுடைய நான் கருணை நான் என்னன்னு சொல்லுவேன்னு சொல்லி உருகி போறேன். அதாவது மனித காட்சிக்கும் இறை காட்சிக்கும் உள்ள வேறுபாடு அதான் இங்க அருமையா பகுத்து சொல்லியிருப்பார். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கு ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விட்டை மால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டும் இழு தனியனே இருக்கேங்கிற. வந்தனைனா வழிபாடு. எம்பெருமான சொல்றாரு, உன்னுடைய நினைப்பாவே இருக்கணும், என் கண்ணு ரெண்டும் உன்னுடைய திருவடியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், உன்னுடைய வணக்க பூரா உன் மலர் திருவடிக்கே இருக்கணுங்கிறார். என்னுடைய வாக்கு உன்னுடைய வார்த்தைகள்லாம் உன்னுடைய புகழை பேசுவதற்காக இருக்கணுங்கிறார். ஐம்புலங்களும் உன்னை நுகரணுங்கிறார். என் மனதில் புகுந்த அமுதமாகி இருக்கக்கூடிய கடலேங்கிறார். செந்தாமரை காட்டை போட்ட அழகான மேனியுடைய எம்பெருமானேங்கிறார். அதாவது சிந்தனை வாக்கு வந்தனை மூன்று கரணங்களை அருமையா சொல்றார். மெய் வாய் கண் செவிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, தனியா இருந்த எனக்கு என் வசத்தில் நில்லாமல் என்னுடைய ஐம்பொறிகளையும் அவற்றின் செயலுக்கு காரணமா இருக்கக்கூடிய என் மனதையும் அதன் பணியில் தொடர்ந்து ஈடுபடுமாறு குருவடிவாக வந்தவன் செஞ்சிட்டாங்க. குருவோட காட்சி தம் பொறி புலன்களை அடக்கி ஆண்டதை கண்டு ஆச்சரியப்படுறாரு மணிவாசகர். குருவரன் உள்ளே புகுந்த உடனே அது ஒரு மூலையில தங்கிருச்சு நம்ம நினைக்க கூடாது. உள்ளே புகுந்த திருவருள் கடல் போல பெருசா இருக்கும், அதனால அமுத கடல்ன்றார். அந்த அமுத கடல் பல்வேறு வித்தைகளை செய்யக்கூடிய ஆற்றல் உடையதுங்கிறார். கடல்னா நம்ம சொல்லுவோம், அதுக்கு சில இயல்பு மனசுல ஓயாத ஒரு ஏறுவதும் இறங்குவதும் அலை மாதிரி கொண்டே இருக்கக்கூடியது கடல். ஆனா அந்த மாதிரி இல்லையா, அந்த கடல் மாறான இயல்பை உடையதான். அதாவது அசைகிறதோ ஏறுறதோ இறங்குறதோ இல்லையா, உள்ள புகுந்து அப்படியே தங்கி போச்சான். அதானே பின்னாடி பாடுவார், தந்தது உண்டனை கொண்டது எந்தனை சங்கரா யார்குலோ சதுரர்னு சொல்லுவார். எம்பெருமானுடைய காடுன்னு ஏன் சொல்றாரு, வடிவு உருவு இதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய இறைவனை இங்க மேனின்னு ஏன் சொன்னாலும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இறைவனுடைய திருமுகம், திருவாய், திருக்கை, திருவடி, தாமரை போன்ற முகம் அத்தனையும் அவர் சொல்றார். செந்தாமரை காடனே மேனிங்கிறார். அவருடைய உருவமே ஒளி, அதனாலதான் சுடர். இறைவனை உயிர்கள் தன்னுடைய முக்கரணங்களால வழிபடணுங்கிறார். அததான் இந்த அருமையா இந்த பாட்டுல சொல்றாரு. கண்ணால இறைவன் கண்ணால பார்க்கணும், மனதை எம்பெருமானால சிந்திக்கணும், வார்த்தைகளால எம்பெருமான் புகழை பாடணும், மலர் கொண்டு எம்பெருமான் திருவடிய அர்ச்சிக்கணும்னு சொல்றார். அடுத்து தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வம் தடம் திரையால் எற்றுன்று பற்று ஒன்று இன்றி கனியின் நேர்த்துவர் வாயவர் என்னும் காலால் களக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே ஒய்யுமாறு என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைவிடத்து கிடக்கின்றேன் முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கன் இருக்கேங்கிறார். பவ்வம்னா கடல், எவ்வன் தடந்திரன பிறவி என்று துன்பம் தரக்கூடிய தீராத நோய்கள் திரும்ப திரும்ப தொல்லை தரக்கூடிய பிறவி. இதுல 5 எழுத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்க. பிறவியாகிய கடலை கடக்கிறது ரொம்ப சிரமம். கடல்ல விழுகிறவங்க டக்குன்னு காப்பாத்தணும்னா ஏதாவது ஒரு மரக்கட்டையோ ஒரு தோணியோ எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு தான் முன்னேறணும். அப்ப அதே மாதிரி இந்த பிறவிங்கிற கடல்ல விழுந்தவங்களுக்கும் இறைவன்கிற இந்த தோணி வந்தாதான் அந்த முக்திங்கிற வீடு பெற நம்ம அடைய முடியும்.
கடல் அலை பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த பிறவியும் இந்த உடம்பு அந்த உடம்பு வந்து போய்கிட்டே இருக்கும், துன்பம் தந்துகிட்டே இருக்கும். அலை ஓயாத மாதிரி இந்த துன்ப அலையும் ஓயாது. அதே மாதிரி புயல் காற்றும் நமக்கு சொல்றாங்களா, காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் பயப்பட்டுங்கிறார்ல. புயல் காற்று நமக்கு துன்பத்தை எத்தனை சங்கடங்களை கொடுத்துருது புயல் வீசினா. அது மாதிரி மகளிர் எங்கே புயல் காற்றுங்கிறார். காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே ஒய்யுமாறு என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடத்து கிடக்கின்றேங்கிறார். புனைனா தெப்பம். அதுல எல்லாம் நான் என்னை கலங்க செஞ்சது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எம்பெருமானே உன்னுடைய திரு எழுத்தாகிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை கொண்டு நான் பிறவியை கடக்கலாம் என்று அதை அந்த 5 எழுத்து மந்திரத்தை புனை போல, அதாவது கடக்கக்கூடிய பிறவி கடலை கடக்கக்கூடிய தெப்பம் போல அதை பிடித்து கொண்டாராம். அப்ப இறைவன் அருளால், அந்த அருள் என்ற தெப்பத்தால் இந்த உயிர்கள் கரை சேருகின்றன. அதான் பிறவியாகிய கடலை கடந்து முக்தி கரையை சேருவதற்கு 5 எழுத்துங்கிற அந்த எம்பெருமானுடைய புனையாகிய தெப்பம் வேணும்னு இங்க 5 எழுத்தின் பெருமை அருமையா சொல்ற. கேட்டாரும் அறியாதான் கேடு ஒன்று இல்லான், கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான், நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசியிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானேங்கிறார். இவர் திருப்பெருந்துறையில நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தா இங்கேயும் பாடுறாரு. நாட்டார்கள் விழித்திருக்க அப்படின்னா, அப்ப வந்தவங்க எல்லாம் பகல்ல தானே வந்தாரு, அத சொல்றாரு. அங்க கூடி இருந்தவங்களெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்றாரு. அந்த கூட்டத்துல தம்மை விட பலவாறுலே தகுதி உடையவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை ஆட்கொண்டாரே அப்படின்னு நினைச்ச உடனே அந்த எம்பெருமானுடைய செயல் இவருக்கு நாய்க்கு தவிச்சிட்டுது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு நினைவு வந்துருச்சு. அதுதான் சொல்றாங்க. அதாவது யாராலும் செவிகளால் கேட்டு அறிய முடியாதவன், அதாவது கேடு ஒன்றும் இல்லான், பிறப்பிறப்பு இல்லாதவன், கிளை இல்லான், சுற்றம் இல்லாதவன், பொறிகளெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பொறிகளால் உணர முடியாதவன், அதாவது நம்மளால உணர முடியும், மலமற்றவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்க, அதாவது நாய்க்கு தவிச்சிட்ட மாதிரின்ட்டார். யானை மேல போடக்கூடிய அந்த அம்பாரி மாதிரி போடக்கூடிய அந்த மெத்தைய நாய் மாதிரி இருந்த எனக்கு போட்டு ஏன் சொல்லிட்டார், கேட்காதன எல்லாம் கேட்பித்து காட்டாதன எல்லாம் காட்டிங்கிறார். என்னை திரும்ப பிறக்காதபடி என்னை ஆட்கொண்டான்கிறார். மீட்டையும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமானை செய்திட்ட விச்சைதான. விச்சைனா வித்தைன்னு அர்த்தம். என்ன வித்தைய செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு, மோடி மத்தா வேலை மாதிரி நிமிஷமா செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. தன்னுடைய சிறுமை இறைவனுடைய பெருமை இங்க சொல்றாரு. அதனாலதான் நாய்க்கு தவிச்சிட்ட செயல சொல்றாரு. திருப்பெருந்துறையில குருவ வந்த எம்பெருமான் அந்த அத்தனை முப்பொருள் உண்மையும் தமக்கு காட்டி, அதான் காட்டாதனெல்லாம் காட்டி கேளாதனெல்லாம் கேட்பித்துங்கிறார். எம்பெருமான் இறைவன் அருளால் இத்தனையும் செஞ்சிட்டாருங்கிறார். நாய் போல தம்மை ஆட்கொண்டது மட்டுமின்றி புறக்கண்ணாலும் அகக்கண்ணாலும் காண முடியாதவற்றையெல்லாம் காட்டி ஒரே வினாடியில காணுமாறு செஞ்சிட்டார். அதனாலதான் கேளாதன் எல்லாம் கேட்பித்து. குருவானவர் வாய் திறந்து பேசல, ஆனா கேட்டாத நாத தரிசனம் கிடைக்குமாறு செஞ்சிட்டாருங்கிறார். எத்தனை அருமை பாருங்க. வீட்டையும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டார். என்னை திரும்ப நான் பிறக்காம என்னை பிறப்பறுத்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமான்னு இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு. அடுத்து, விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு ஊற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற சொச்சைமா மலர்புரையும் மேணியங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவேண்ட. இந்த வித்தை யாராவது சொல்ல முடியுமாங்கிறார். இதுக்கு நிகரா யாருமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாருங்கிறார்.
அதான் பிச்சைதான் இது ஒப்பது கொண்டோ கேளுங்க. மிகு காதல் அடியார் தம் அடியனாக்கி, ரொம்ப அன்புடைய என்னை அடியார் ஆக்கி கொண்டார், என்னுடைய பயத்தை போக்கி என்னை தடுத்து ஆட்கொண்டான்கிறார். அகம் நேகவே புகுந்த ஆண்டான். அகம் நேக உள்ளம்படி அப்படியே உருகி போற மாதிரி அன்போட என் உள்ளத்தில் புகுந்து என்னை ஆட்கொண்டான்கிறார். பேறுபட்ட எம்பெருமன் ஆண் பெண் அலி ஆகாசமாய் ஆரழலா எந்தமாய்ங்கிறார். ஆனா பெண்ணா அலியா ஆகாசமா நெருப்பா எல்லாத்துக்கும் முடிவோ அதுக்கு அப்பால சொல்லவே முடியாதுங்கிறார். சொச்சை மாமலர் புறையுமே நீ என்கிறார். அனல்னா நெருப்பு. அதாவது சிவந்த மேனியுடையவன் எம்பெருமான், அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறான்கிறார். அந்தமாய் அப்பான்னா அதுக்குள்ள கடந்து அண்டங்களை கடந்து இருக்கக்கூடியங்கிறார். அச்சம் தவிர்த்துனா இனிமே எனக்கு பிறவி வருமோன்னு இவர் பயப்படுறாரு. அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அதையும் தீர்த்துட்டார். உள்ளம் உருகி போச்சு, அகம் நேகவே புகுந்த ஆண்டான்கிறார். அமைச்சரா இருந்த மணிவாச பெருமான் சாதாரண சொல்லுவாங்கல்ல, செப்பிடி வித்தக்காரன் சொல்லுவாங்கல்ல, வித்த பண்ற மாயாஜாலக்கார மாதிரி அட்டமா சித்திகள் எல்லாம் செஞ்சுட்டாராம் ஒரே நிமிஷத்துல. எவரும் செய்ய முடியாத வித்தைய திருப்பெருந்துறையில குருநாதர் ஒரே நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிட்டார் அப்படிங்கிறார். அதனாலதான் விச்சை இது ஒப்பது உண்டோங்கிறார். ஒரு பழத்தை சாப்பிடணும்னா அது காய் கனியா மாறுற வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா அந்த மணிவாசகருக்கு எம்பெருமான் என்ன செய்யறாரு, ஒரே நிமிஷத்துல வந்தாரு, காய் கனியாகிற வரைக்கும் காத்திருக்காம ஒரே நொடியில காய கனியாக்கிட்டார். அதான் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கின்ட்டார். அடியாரோட குருவை ஆக்குனதோட நிக்கல, என்னுடைய பயத்தையும் போக்கிட்டார், ஆட்கொண்டார். அதோட இல்லாம இன்னொன்னு செஞ்சாரு, அன்பு கூற அகம் நெக அமுதம் ஊற உள்ளே புகுந்து ஆட்கொண்டாருங்கிறார். அன்பு எம்பெருமான் மேல அன்பு உண்டாகிறது, உள்ளம் உருகிறது, கருணையினால் அப்படியே அமுதம் ஊறுது. இத்தனையும் எம்பெருமான் உள்ள புகுந்த ஒரே நொடியில நடந்து போச்சான். பேர்பட்ட எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, தலைவனுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை ஆட்கொண்டான்கிறார். அடுத்து தேவர்கோ அறியாத தேவதேவன், செழிம்பொழில்கள் பயந்து காத்து அளிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதுகாலும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான், யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவன் அடியாரோடு மென்மேலும் குடைந்து ஆடிடுவோம். மூவருக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவன் தன்னை குருவாக வந்து ஆட்கொண்டாருங்கிறார். அது பெரிய பேருன்ட்ட. தேவர்கள் எல்லாம் அறிய முடியாதவன், தேவர்களுக்கு தேவர்கோன்னா தேவர் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரன், அவனாலே அறிய முடியாதவன் என்கிறார் மகாதேவன். மூவர் கோனாயினா ஐயன் ஹரி பிரம்மா, மூவருக்கு தலைவனா இருக்கக்கூடிய முதல்வன் ஆதி எம்பெருமான், ஆதி பெருமான். மாதாடும் பாவம் உமையம்மை ஒரு பாகமாக கொண்ட என் தந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆட்கொண்டான்கிறார். எல்லாருக்கும் மூத்தவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை வந்து என்னையும் ஒரு ஆழாக கொண்டு என்னை ஆட்கொண்டு அருளான்கிறார். இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறார். யாமாருக்கும் குடியல், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். மேவினோம் அவன் அடியாரோடு மென்மேலும் புடைந்து ஆடிடுவோமேங்கிறார். அவனுடைய அடியார்களோடு சேர்ந்து திரும்ப அவன் ஆனந்த கடலில் மூழ்கி ஆடுவோங்கிறார். எம்பெருமான் புகழை பாடுறத சொல்றார். உமைய ஒரு பாகமாக கொண்டவன் அதை சொல்றார். இது இங்கதானே இது மணிவாச இது அப்பரோட பாடலும் நினைவுக்கு வருது பாருங்க. யாமாருக்கும் குடியல்லோங்கிறாரு பாருங்க. மூவருக்கு முதல்வனா நின்ற இறைவன் தம்மை குருவா வந்து ஆட்கொண்டார். அது தலையான பேருன்னு சொன்னவரு அடுத்து என்ன சொல்றாரு, யாமாருக்கும் குடியல்லோ நெஞ்சை நிமிர்த்தி பேசுறார். இறையொருள் பெற்ற அடியார்களுக்கு இந்த தனித்தன்மை வந்துடும். சூளை நோயால் அவதிப்பட்ட நாவுக்கரசர் ஆற்றை நடியேன்னு பாடினாருல, அதுக்கப்புறம் அந்த பல்லவ மன்னனை பார்த்து பாடுறாருல்ல, கூப்பிட்டவன நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்
நரகத்தில் இடர்படோம் நடனை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவென் குலைவோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமேங்கிறார். யாருக்கு நாம் பயப்பட மாட்டோம், நடலை இல்லோம். ஏன்னா அதனால நரகத்துல போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு துன்பம் எனக்கு கவலையே இல்லைங்கிறார். ஏமாப்போம் பிணியறியோம் பணியோம்னா எம்பெருமான் அருளால நாங்க பெரிய காவல் அடைஞ்சு எனக்கு பெரிய காவல் இருக்கு, அதனால நான் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறார். எனக்கு இன்பம் தான், இனிமே துன்பமே இல்லைன்ட்ட. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனல் சங்க வெண்குலைவோர் காதில் கோமாக்கே நாம் என்றும் மீள ஆளாய் கோயம்பலர் சேவடியினையே குறுகினோமேங்கிறார். கோமான அரசனுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு காதுல குலையும் ஒரு காதுல தோடும் போட்டிருக்கான். அந்த எம்பெருமானுக்கு நான் எப்பவுமே எம்பெருமானுக்கு நான் அடிமையாக கொண்டு விட்டேன். பொய்மலர் சேவடினா அப்பதான் பறிக்கப்பட அப்ப புதுசா பறிச்சுட்டு வந்த தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை வணங்குறது தான் எனக்கு தவிர வேற எதுவும் எனக்கு இல்லை. வேற நான் யாருக்கு நான் பயப்படணும்னு அச்சம் இல்லைன்னு நாவரசு பெருமான் பாடிப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆத்ம சுத்தி. அதாவது யான் எனது அப்படிங்கிற அகப்பற்றுக்களை நீக்கக்கூடியது. முதல்ல ஆடுகின்றதுலேன்னு வர பாடக்கூடிய 5 பாட்டுகளும் தன்னுடைய மனசை பார்த்து நீ என்ன செஞ்சிருக்கணும், அதெல்லாம் செய்யாம இருந்துட்டியே அப்படின்னு மனசை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து வர்ற பாட்டெல்லாம் வழியோடு போன தன்னை இழுத்து தனக்கு அருள் கொடுத்த எம்பெருமான பார்த்து அவர் கூட போகாம நாம் இங்கே இருந்துட்டோமே நினைச்சு வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அடுத்த 5 பாட்டு. ஆடுகின்றிலை கூத்துடையான் கலர்க்கு அன்பு இலை என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிளை பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறும் அலரிலை செய்வது ஒன்று அறியேனேங்கிறார். பிணநெஞ்சேன்னா அத பணம் போல இருக்கக்கூடிய, அதாவது உணர்வற்ற நெஞ்சு. பணம் பேசுமா, அதே மாதிரி எம்பெருமான் அருள் கொடுத்தவனே என்ன செஞ்சிருக்கணும், ஆடி இருக்கணும், பாடி இருக்கணும், பெருமான் திருவடியில மலர்களை சூடி இருக்கணும், தெருவதோறும் எம்பெருமான் புகழை பாடி இருக்கணும். அதெல்லாம் எதுவும் நான் செய்யலைங்கிறார். ஒன்றும் தெரியாம இருந்துட்டேனேங்கிறார். அதாவது இறைவனை வணங்குவதற்கு உயிர் தூய்மை அடைவதற்கு இந்த செயல்லாம் முக்கியமான, அதெல்லாம் நான் எதுவுமே செய்யலையேங்கிற. திருப்பெருந்துறையில எம்பெருமான் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பேர ஆனந்தத்துல மூழ்கிட்டார். அந்த அனுபவம் குறைய அதை நினைச்சு அந்த இறை பேர் பிரேமையினால ஆடி இருக்கணும், பாடி எதுவுமே நான் செய்ய முதல்ல அப்ப செஞ்சார். அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது இறை பிரேமை வடிஞ்சிருச்சா எம்பெருமான் மறைஞ்ச உடனே. அதான் சொல்றாரு. அப்ப அந்த ஆடுதல் பாடுதல் இதெல்லாம் தானா நின்னு போச்சான். அது இறைவன்கிட்ட பிரேமை குறைஞ்சு போச்சு நீ வரான்னு நினைச்சுக்கிறார். அதை நினைச்சு வருந்துற மாதிரி இந்த பாட்டுல சொல்றாரு. உடையான் கலர் கண்பிள்ளை அப்படிங்கிறார். நீ கூத்து ஆடி இருக்கணும், ஆடத்தான் இல்ல பாடவாது செஞ்சிருக்கணும்ல, அதுவும் செய்யல. மெய் மொழி இந்த 2 செய்யப்படக்கூடிய கூத்து பாடல் இது எதுவும் செய்யல. மனதில் உள்ள அன்பு உள்ளத்துல உருக்க நிறைஞ்சிருக்க, அதுவும் இல்லை. செயலற்று போன பிணவாகிய நெஞ்சேன்னு எதுவும் செய்யாம நீ தனியா நீ இருக்கிறிய, நான் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேங்கிறார். இறை அனுபவத்துல மூழ்கி இருந்த மணிவாசகரோட தன்னுடைய 3 நிலைகளை சொல்றார் பாருங்க. முற்றிலும் அனுபவத்துல மூழ்கின நிலையில மனம் மொழி மெய் ஆகிய கருவி கரணங்கள் அனைத்தும் செயலிழந்து போச்சான். இந்த முற்ற அனுபவம் தான் சமாதி நிலைன்னு சொல்லுவோம். வெள்ளம் வடிகிற மாதிரி இறைவனுடைய அனுபவம் வடிய மேலே சொன்ன கருவி கரணங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவத்துல இருந்து விடுபட்டோன்னே அதாவது வேலையை அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சான். கூத்தாடுதல், பாடுதல், கண்ணீர் பெருகுதல், விழுந்து புறுதல் ஆகிய செயல்கள்லாம் இறை பிரேமையில நடந்த செயல். அது இப்ப இல்லையா. இந்த அனுபவ நிலையிலிருந்து இறை பிரேமையிலிருந்து விடுபட்டு கருவி கரணங்கள் தமக்குரிய இயல்பான பணியில ஈடுபட்டுச்சான். அந்த நிலையில மனம் குறிப்பிடப்பட்ட செயல்களை செய்யாம காலத்தை அவமே போக்குறமேன்னு வருத்தப்படுறார். குறிப்பிட்ட செயலை இறைவனை வணங்கி ஆடுதல், பாடுதல், இறைவன் திருவடிக்கு மலரிடுதல், அவரின் இணையடியை தலைமேல் வைத்து கொண்டார். இது எதுவும் நான் செய்யாம போயிட்டேனேங்கிறார்.
அப்படின்னா இது எனக்கு கேடு தானே வரும் அப்படிங்கிறாரு. அறிவில்லாத எனக்கு இதெல்லாம் நான் செஞ்சுட்டா எனக்கு கேடு வந்துருமோன்னு பயப்படுறாரு. தூய்மை உடல் உயிர் தூய்மைப்படுவதற்கு இதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும், இதெல்லாம் நான் செய்யாம போயிட்டேனேங்கிறார். அறிவு இல்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவில்லாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடிதை பின நெஞ்சே கிரியெல்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறுன்ட்டார். மேல் நெறினா வீட்டு நெறி. திருவடி தீட்சியால நடந்த அந்த அனுபவத்தை சொல்றார். அதாவது இங்க அறிவதை அருளி அப்படிங்கிறாருல்ல, குருவாக மெய்யறிவை அருளியதோடு அவர் நின்று இருந்தா அவர் குருவா இருந்திருப்பாரே தவிர தந்தையின் பணியை செஞ்சிருக்காரு அவர். அதே சொல்றார். பெருந்துரை இல்ல வந்த எம்பெருமான் மெய்யறிவு கொடுத்ததோட மட்டும் இல்லாம இனி செய்ய வேண்டிய வழிகளை எல்லாம் புலப்படுத்திட்டாராம். அதான் நெறியெல்லாம் புலமாக்கியங்கிறார். இனி என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டு போயிட்டாராம். அப்படி செஞ்சவரைத்தான் தந்தைன்னு சொல்றாரு. பந்தனை அறுப்பானேன்னா பாசத்தலைகளை அறுக்கக்கூடியவன்கிறார். அந்த பந்தங்களை அறுக்கக்கூடிய பிரிவில்லாத இன்னொருளை பெற்றிருந்தோம் அப்படின்னு தன்னைய சொல்லிக்கிறார். அப்படி இருந்து நான் கணுக முடியாம போயிட்டேனேங்கிறார். அதாவது அவன் நம்மளுடைய பாசப்பற்றுக்களை அறுக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானின் அருளை பெறுவது எளிதான காரியம் இல்லையா? கஷ்டம் இல்ல. அப்படி அருளை பெற்றதுக்கு அப்புறம் அவரு நீங்களா இவரா நினைச்சுக்கிட்டார். அவரை ஒரு கணமா அவரை விட்டு பிரியாத நிலைமை தந்திருந்தாலும் அந்த இருளை அவர் கொடுத்த அருளை இன்னருள்ங்கிறார். மிக மிக எளிதா கிடைக்காத அரிதா கிடைக்கக்கூடிய அந்த இன்னொருளை எம்பெருமான் இவருக்கு கொடுத்துட்டாரு. பாசங்களை அறுத்துட்டாரு. உள்ள புகுந்து இவரை ஆட்கொண்டதோட இல்லாம இன்னும் என்ன செய்யணுங்கிறதையும் அறிவுறுத்திட்டார், புலப்படுத்திட்டார். இத்தனையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ முன்னேறாம இருந்துட்டியே அப்படிங்கிறார். முன்னேறாம இருந்தனால என்ன சொல்றார்? பிண நெஞ்சேங்கிறார். இன்னொரு பெற்றிருந்தும் மாறாடுதே பிண நெஞ்சேங்கிறார். என்ன செய்யறதுன்னு உனக்கு தெரியாம போச்சேங்கிறார். கிரியெல்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறேன்ட்டார். கிரின்னா நான் என்னை கெடுக்கிற மாதிரி நீ செஞ்சிட்டியேங்கிறார். போக வேண்டிய இடம் போகாமல் நடுவழியில் நிக்கிற மாதிரி என்னை செய்ய முன்னேற விடாமல் என் நெஞ்சே நீ பிணமாய் போயிட்டியே, என்னை கெடுத்துட்டியேங்கிறார். ஞானம் பெற்ற பின் அதன் பின்னல் அதுக்கப்புறம் வழியே போயிருக்கணும். அப்படி போகலைன்னா நம் கேடும் இழிவும் வரும்னு சொல்றார். அறிவை கொடுத்த எம்பெருமான் அந்த அறிவு காட்டின வழியில் நான் போகாமல் என் மனமாய் என்னை கெடுத்துட்டு என்னை கீழ்நிலையில் தள்ளி விட்டாங்கன்னு வருத்தப்படுறாரு. அதனால நெஞ்ச பார்த்து சொல்றார், பிண நெஞ்சேங்கிறார். அப்புறம் இத சொல்லியிருப்பாருங்க தன்னோட மனசை பார்த்து. பட்டம் இண்டை அவை கொடு பக்தர்கள் சிட்ட நதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞான சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடு அடை நெஞ்சேன். வெண்காட்டு பதியத்துல சொல்லியிருப்பார். மனமே திருவெண்காட்டில் எழுந்தருளி இருக்கும் இறைவனை சென்று அடையுங்கிறார். அவர் தன் பக்தர்களை எல்லாம் நெற்றி பட்டம் தலைமாலை சூடிக்கொள்ள அவர் எப்படி இருக்காராம்? பக்தர்களை கொண்டு அவர் சூடிக்கிறாராம். அவனுடைய அடியார்கள்னா மேலானவன் முதல்வன் பாடுறாங்களாம் எம்பெருமான். அப்படி முதல்வன்னு அவங்க எம்பெருமான தன்னுடைய சிந்தையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடியார்கள்லாம். அப்படி நடனம் ஆடக்கூடியவனாக ஞான பேரொழியாய் நிற்கக்கூடியவன் அஷ்டமூர்த்தமாய் இருக்கிறான். மனமே அவனை போய் நீ அடைங்கிறார். திருவெண்காட்டில் எழுந்தருளி இருக்கிறவனை சென்று அடைவாயாகங்கிறார். தன்னுடைய மனதை பார்த்து சொல்றாரு. நெஞ்சு அட்டமூர்த்தி தன் வெண்காடு அடை நெஞ்சே, வேடன் தன் வெண்காடு அடைஞ்சு, அதாவது அர்ஜுனனுக்காக வேட ரூபம் கொண்டார், அதுக்காக சொல்லுவார். இப்படி அப்பரும் சொல்வார், தன்னோட மனதை பார்த்து சொல்ற மாதிரி இவரும் அதே மாதிரி சொல்றார். மாறி நின்ற என்னை கிடந்தனையை எம் மதியிலி மடனெஞ்சு தேறு இன்றிலும் இனி உன்னை சிக்கின சிவனவன் திரள் தோள் மேல் நீர் நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயுங்கிறார்.
கிடந்தன கெடுமாறு கிடந்த தன்மைங்கிற. மாறி நின்றுன்னா என்னை பதைத்துங்கிறார். இறைவன் திருமேனியில சொல்றாரு, இறைவன் திருமேனியில அந்த பூசப்பட்ட திருநீர் அவன் திரண்ட தோள் மேல இருக்குது. அந்த திருநீரை பத்தி நீ கொஞ்சம் நினைச்சிருந்தாலாவது நீ உன் மனசுல மாறி இருக்கணும்ல. ஊழி காலத்துல அத்தனை உயிர்களும் நீராக்கி அதை தன் தோள் மேல் தாங்குறாருங்கிறார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ இப்படி இருக்கலாமாங்கிறார். நன்மை செய்ய வேண்டிய மனம் தீமைகளே செய்யுதான், அதை நம்ப முடியாதுங்கிறார். திருவண்ணீர் அதான் நம்ம திருநீரை என்ன சொல்லுவோம், அது நிலையாமைக்கு சொல்லக்கூடியது. ஒரு என்னைக்கு இருந்தாலும் ஒரு பிடி சாம்பல்ங்கிற மாதிரி. அந்த எம்பெருமான் அந்த சாம்பலை அணிந்தவர்களை திருநீராக்கி தன் தோள் மேல் சுமக்கிறானே, அந்த பரம கருணாமூர்த்தி அதை தெரிஞ்சுக்கிட்டுமா நீ அவன் மேல அன்பு கொள்ளலங்கிறார். நீ ஈடுபாடோடு இருந்திருக்கணும்ல. அப்படி இல்லை, அப்படி மன இறங்கலைன்னா உருகியாவது இருக்கணும்ல. அதுவும் இல்லையேங்கிறார், நெக்கிலேங்கிறார். அப்ப இந்த உடம்பு தேவையில்லை, அழிஞ்சிரும். கீரி இன்றிலே கெடுவது இது உன் பரிசு, இது கேட்கவும் கிள்ளேனேங்கிறார். இறைவனின் அன்பிற்கு உருகாத இந்த உடம்பு அழியணுங்கிறார், இல்லைன்னா பொழத்துறணும். அதான் கீரிகின்றிலேங்கிறார். அதான் சொல்ற, அறியாமையுள்ள என் நெஞ்சே கெட்டு போவதென்று முடிவு செய்து விட்டாய். உன்னோடு இருக்கிற நான் இனி என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால நான் இனிமே இந்த உடம்ப அழிச்சிடணும்னு இந்த பாட்டுல இறைவன் மேல் கொண்ட கருணையினால் பாடிப்பேன். கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடி நாயேனே, விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் உன் ஆற்ற ஆறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறக்கில்லேனுங்கிற. உன்னுடைய அன்பையும் பெருமையும் என்னால சொல்ல முடியுமாங்கிறார், அளந்து சொல்ல முடியுமாங்கிறார். கிற்றவா கெடுவாய்னா முடிந்த வரைக்கும் நீ எடுக்கக்கூடியது. மனதை பார்த்து சொல்ற, மனமே நீ என்ன செய்யற, நீ எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு நல்லதே செய்யலைங்கிற. எம்பெருமானுடைய திருவடி காட்சியை ஐம்பொருள்களையும் ஒன்று சேரும் மாதிரி இன்பத்தையே தரக்கூடியதா இருக்கான். மனம் விரும்பும் எண்ணிலடங்காத இன்பங்களை ஒன்று விடாம மனம் அனுபவிக்குது. இந்த மனதில் தோன்றக்கூடிய ஆசை அடங்க மாட்டேங்குதான். அதனாலதான் கிற்றவார் கெடுவாய் மனமேங்கிறார். திருப்பெருந்துறை அனுபவத்துல பெரும்பகுதி மறைந்து போச்சு. அதாவது இறைவன் மறைஞ்சிட்டார். அந்த அனுபவத்தை தந்த எம்பெருமானே அவருடைய சிறப்பை எண்ணி எண்ணி பார்த்து பாடுறார். அவர்கிட்ட ஆட்படணும்னா என்னை முழுசா விற்கணும். அதான் சொல்றார், என்னை வித்துக்கிறணும். விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதங்கிறார். அதுக்கும் விக்கிற நிலைமை வந்தாலும் அதுக்கும் தகுதி உடையவர் தான் என் குருநாதன்கிறார். விற்று கூட ஆட்பதற்கு என்னை ஆட்கொள்ளக்கூடிய உரியவரின் திருவடிங்கிறார். முற்றிலா இளம் தளிர் அப்படிங்கிறார். எம்பெருமானின் அந்த இளம் தளிர் போன்ற திருவடியை மறந்து விட்டு இந்த பாழும் மனம் என்ன செய்தான், உலக விஷயங்கள்ல நுகர்ந்து ஈடுபட்டு நிலையில்லாத இந்த இன்பத்தை பார்த்து திருப்தி அடைதான். இதுதான் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குங்கிறார். அற்றாரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறிக்கலைங்கிறார். நீ உண்டன எல்லாம் நான் முன்னாடி அனுபவிச்சதெல்லாம் நீ நினைச்சு பார்க்கலையாங்கிற. விரைமலர் திருப்பாத முற்றிலா இளந்தளிர்ங்கிறார. இளந்தளிர்னா மெய் உடலுக்கும், மலரில் உள்ள மனம் மூக்கிற்கும், மலரில் உள்ள தேன் நாவிற்கும், மலர் கண்ணுக்கும், வண்டின் ஒளி செவிக்கும் இன்பத்தை தரக்கூடியதான். அதாவது மெய் வாய் மூக்கு கண் செவின்னு அந்த ஐம்பொறிகளுக்கும் இன்பத்தை தரக்கூடியதுன்னு சொல்றாரு. இதை விட்டுட்டு உலக விஷயங்களில் ஆட்பட்டு உன் அறிவையும் ஆட்பட்டு திரிகிறாயே, உன் அறிவும் பெருமையும் உனக்கு எங்கே போச்சு? முன்னாடி கொடுத்த எம்பெருமான எத்தனை அருள் செஞ்சார், அதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்கிறார். அளவு அறுப்பதற்கு அரியவன், இமையவர்க்கு அடியவர்க்கு எளியவன். அரியவன் இமையவர்க்கு, அடியவர்க்கு எளியான். நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உலகறுத்து உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே பலகருத்து உடையான் கடல் பணிந்தில்லை பரகதி புகுவான் என்கிற. அளவறுப்பதற்கு அரியவன்,
சூட்சும சரீரத்தோட வாழக்கூடிய தேவர்கள் கூட எம்பெருமானின் தன்மையென அறிய முடியாதவனா. அதான் அளவறுப்பதற்கு இமையவர்க்கு அறியவன்ட்டார். ஆனா அப்பேற்பட்ட பெருமையுடைய எம்பெருமான் அடியவர்களுக்கு எளியவனாக அருள் செய்யக்கூடியவனா இருக்கானா. அதான் அடியவர்க்கு எளிய. தேவர்கள்லாம் நமக்கு எத்தனை இருக்கு, அவ்வளவு நாங்க பெரியவங்கன்னு ஒரு அகங்காரத்தோட இருந்தாங்களாம். அதனால எம்பெருமான் அவங்களுக்கு காணாதவனா காண முடியாதவனா ஆயிட்டான். அடியவர்கள்னா எம்பெருமான் மேல உண்மையான அன்போட இருக்கிறாங்களாம். அதனால அடியார்களுக்கு எம்பெருமான் எளியவனாக இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? மனமே உன்னை அவன் ஆட்கொண்ட அந்த நேரத்துல உன்கிட்ட எத்தனையோ குற்றங்கள் இருந்திருக்கும்ல. அதான் கலவறுத்து நின்ற ஆண்டாமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேங்கிறார். அத்தனையும் மன்னித்து எம்பெருமான் உன்னை ஆட்கொண்டான்ங்கிறத நீ நினைக்கலையாங்கிறார், உணரவில்லையாங்கிறார். உலகறுத்து உன்னை நினைந்து உலம் பெருங்கலன் செய்ததும் இல்லை நெஞ்சேங்கிறார். உள்ளத்துல இருக்க அறுவகை குப்பையில எல்லாம் போக்கி அந்த உள்ளத்தில் அவன் தங்குவதற்கு தூய்மையான இடம் நீ செய்யலைங்கிற. பெருங்கலன் செய்ததும் இல்லை நெஞ்சேங்கிறார். எம்பெருமான் வந்து தங்குவதற்கு நீ பெரிய இடம் செஞ்சிருக்கணும், நீ அதுவும் செய்யலைங்கிற. அப்ப இந்த நீ வீடு வேறு போகணும்னு நீ நினைச்சீன்னா இந்த குற்றங்களை எல்லாம் அறுத்து போக்கக்கூடிய எம்பெருமானின் திருவடிகளில் ஓயாம நினைச்சிருக்கணுங்கிற. பலகருத்து உடையான் கடல் பணிந்தில்லை பரகதி புகுவானேங்கிற. இறைவனுடைய அந்த திருவடியை நீ நினைக்கவே இல்லையேங்கிற. நினைச்சிருந்தா எம்பெருமான் தங்குவதற்கு இடமாக அமைத்திருக்கணும்னு எம்பெருமான் நினைவே நினைச்சுட்டே இருக்கணுங்கிறத இந்த நம்ம பாட்டுல அருமையா சொல்ற. அடுத்து புகுவதாவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புக போதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கலர்க்கு அன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்றியனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனேங்கிறார். புகுவதாவதும் போதரவில்லதும் புன்னகர் புக போவதற்குங்கிறார். பொன்னகர்ன்னு வீடு பேரை சொல்றாரு. வீடு பேருக்கு போனவங்க திரும்ப அந்த உலகத்துக்கு போனவங்க திரும்ப மாட்டாங்க, பிறப்பிறப்பு இல்லாதவங்க. அப்ப அது அந்த வீடு பேரை அடையணும்னா அந்த உயிர் தன்னோட ஒட்டி இருக்கக்கூடிய அறுவகை குற்றங்களை எல்லாம் அறுக்கணும். ஆணவ முதலிய மும்மலங்களை முற்றிலும் நீக்கணுங்கிறார். அதான் உகுக்கணுங்கிறார். உகுவதாவதும் எந்தை பிரான் புக போவதற்கு. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் அந்த அறுவகை குற்றங்களை சொல்றார். இதெல்லாம் இந்த கடினமான இந்த இயல்புகளை எல்லாம் நீக்கக்கூடியது. இதெல்லாம் நீக்கிட்டோம்னா அந்த பொன்னகர் எளிதா போகலாங்கிற. அது மட்டும் இல்ல, நீக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது, இறைவன் திருவடியில அன்போடு இருக்கணுங்கிறார். உருகனுங்கிறார், நெகுவதாகங்கிறார். நித்தனம் அமுதோடு தேன் பால் கட்டிங்கிறார். இந்த பல்வகை குற்றங்களும் அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையற்ற சுவையையும் இன்பத்தையும் மகிழ்ச்சி தருதே, அதை போக்கிட்டு எம்பெருமான் திருவடிக்கு அன்பு செஞ்சா வீடு பேர் கிடைக்குமா? இந்த 6 வகை குற்றத்தையும் விட்டுட்டோம்னா எம்பெருமான் திருவடி கிடைக்குமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு சொல்றாராம், அந்த மாதிரி சந்தேகப்படுறவங்களுக்கு சொல்றாராம், அன்பு செலுத்தப்பட்ட உடனேயே அமுது தேன் பால் கட்டி இதோட சுவை கிடைச்சிருங்கிறார். தேனும் பாலும் கட்டி உண்ணும் போது பெரு சுவை தருது. தேன் உண்ணும் போது சுவை தருது, அதுக்கப்புறம் மருந்தா நோயும் தீர்க்கக்கூடியது. இறைவனுடைய திருவடியில் அன்பு செய்யும் போது முதலில் அது சுவையை தந்து பிறகு பிறவி பிணிக்கு மருந்தாகவும் ஆகுங்கிறார். அதுக்குத்தான் தேனை சொல்றார். மிக சிறந்ததான நெய் பால்ல மறைஞ்சிருக்கிற மாதிரி அந்த திருவடியில் வீடு பேறு என்ற நெய் மறைஞ்சிருக்கான். அருமையா ருசிச்சு பாடியிருக்காரு. கரும்பு ஆலையில போட்டு சாராக்கி அதை தீயிலிட்டு காய்ச்சினா கிடைக்கக்கூடியது வெள்ளைக்கட்டி. அந்த திருவடியை நினைத்து அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு எந்தவித துன்பமும் இல்லாம வேறுபடை அருளக்கூடிய வெண்மை, அதாவது இனிப்பு நிறைந்த கட்டிங்கிற. திருவடியில் அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு வீடு பெற்றை அடையக்கூடிய அந்த திருவடிய கட்டியை வெள்ளை கட்டிங்கிறார். இவை அனைத்தும் இதெல்லாம் இத்தனை இருந்தாலும் இது தனக்கு இல்லைன்னு வருத்தப்படுறார். தன்னை இல்லையேன்னு உணர்ந்துக்கிறார். அமுதோடு தேன் பால் கட்டி மிகுவது, இந்த பலதையும் சொல்லிட்டு இந்த உகுவது 3 இல்லைன்ட்டார்.
இறைவன்ட்ட புகணும், அப்புறம் அந்த மீளாத வீடு பேருல இருக்கணும், எம்பெருமானை நினைச்சு உருகணும். எதுவுமே என்கிட்ட இல்லையேன்ட்டார். போதரவுன்னா மீளுதல், உகுவதுன்னா பற்றுக்கள்ல கலண்டு போறது, உகுவதுன்னா உருகி போறது. இது எதுவுமே என்கிட்ட இல்லையே அப்படின்னு இத்தனையும் சொல்லி எனக்கு இது இல்லைங்கிறார். வினையன் போல் உடையார் பிறரார் உடையான் அடி நாயேனை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னது என்று அறியேனுங்கிறார். என்னை போல வினை உடையவங்க யார் இருக்காங்கிறார். ஒரு பொருள் மகிழ்ச்சியோடு அனுபவிச்சுட்டு இருக்குங்க, திடீர்னு அந்த பொருள் தன்னை விட்டு நீங்கணும்னு என்ன சொல்லுவாங்க, என் விதி என் தலையெழுத்து என்னை விட்டு போயிருச்சு, என்னை போல துரதிருஷ்டசாலி யாருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இவர் சொல்றார். தம்மை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இறைவன் பிரிஞ்சிட்டாராம். ஆனா அந்த பிரிவுக்கு காரணம் தன்னோட வினைங்கிறார். வினை என்போர் உடையார் யாருங்கிறார். தலைவனை பிரிஞ்ச உடனே நான் என்ன செஞ்சிருக்கணும், தலையை முட்டி மோதி உடைச்சிருக்கணும். அதுவும் நான் செய்யல. தலை கீறேன், மன உருகணும், அதுவும் செய்யல. அப்ப என்ன மன உருகலைன்னா என்ன இருக்கணும், என் மனசு கல்லும் இரும்பு கல் மனம்ட்டார். செவி அப்படிதான் இருக்குன்ட்டார். என்னன்னு சொல்ல முடியலையே, நான் அப்படி இருக்கேன் என் மனசுங்கிறார். அந்த அனுபவத்தை தந்தவனை மீட்டு கொண்டுட்டானோன்னு நினைச்சு பாக்குறாரு. அப்படி எல்லாம் இருக்காதுன்னு திரும்ப அவரே தேத்திக்கிறாரு. உடையானே அடிநாயேன் ஒரு திணை அழுவு காலமும் பிரிந்திருக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைக்கலைங்கிறார். அப்படின்னு அதை தந்திருக்க மாட்டான். அப்ப இந்த அனுபவம் என்னை வச்சு நீங்கி போச்சான்னா அதுக்கு காரணம், அதாவது பல அடியார்களோட இவர் போகலையா, அதை நினைச்சு சொல்றாரு. நானும் என் வினையும் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு தீவினையுடைய உலகத்துல யாருமே இல்லை என்னை போலங்கிறார். அவன் என்னை விட்டு பிரிந்தது, அவன் பிரியணும்னு அவன் நினைக்கல, என்னுடைய வினைதான் காரணம். அந்த வினைக்கு காரணமான இந்த உடம்ப கல்லுல மோதி இருக்கணும், தலையை முட்டி தலையை வெடிக்க வச்சு செத்து இருக்கணும். இதெல்லாம் செய்யாததுக்கு காரணம் என் உடம்பும் இரும்பா இருக்கு, மனசும் கல்லா இருக்கு, அதுக்கு ஒரு உறுதி வேணும், அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்கிறார். தம்முடைய செவிகளை என்னதென்று என்னால் சொல்லவே முடியலைங்கிறார். இரும்பு கல் மனம் செவி என்னதென்று அறியேனேங்கிறார். உன்னுடைய அதாவது எதுவுமே நான் செய்யாம ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இந்த உன்னை பிரிந்து வாழ்வது மிகவும் துன்பமயமானது இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்ற. அடுத்து ஏனையாவரும் எய்திடல் உற்றுமற்று இன்னது என்று அறியாத தேனை நெய்யை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மானன நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதேங்கிறார். திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த எம்பெருமான் கொடுத்த அந்த திருக்காட்சி அவர் மனசை விட்டு நீங்காதனால அவன் விட்டு போயிட்டாரேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. தான் ஒருத்தரை மட்டும் இங்க விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கு காரணம் நம்மளுடைய வினைதான்னு நினைக்கிறார். ஏனையா ஒரு மெய்திகள் உற்றுங்கிறார். எல்லாரும் போயிட்டாங்களே, நான் மட்டும் போகாம இங்கே இருந்துட்டானேங்கிறார். ஏனையாவருக்கும் எய்திடல் உற்று, ஏனையாவர்னா திருமால் பிரம்மர் மற்றவர் போலங்கிறார். அவங்களெல்லாம் காண முடியாதவன்கிறார். நெய் தேன் கருப்பஞ்சாறு இதெல்லாம் இன்பத்தை தரக்கூடியது. அதனால உடலுக்கு இன்பம் தர மாதிரி இறைவன் உயிருக்கு இன்பம் தரக்கூடியவன். இன்ப வடிவனான இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் சேராமல் இந்த உயிர் போயிருக்கணும், அப்படிலாம் போகாம ஊனையான் இருந்து ஓம்புகின்றேங்கிறார். இந்த உடம்ப நான் வளர்க்கிறேங்கிறார். நான் கெட்டு போகலையே, இந்த உடம்பு ஒளியிலையேங்கிறார். இது தேனும் நெய்யினும் அறிவது ஒரு பொருளை நம்ம இது தேனு நெய்யின்னு எப்படி சொல்ல முடியும், சுவைச்சாதான் தெரிய முடியும். அப்ப அததான் சொல்றாரு, அறியாத என்ற சொல்லை பயன்படுத்துறாரு. எப்படி சொல்றாரு, தேன நெய்யை கருமின் தேரலை இன்னது என்று அறியாதங்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க, முழுவதும் சுவைக்க முடியாத தேனாய் நெய் கரும்பின் தேரலாய் அவன் உள்ளான்கிறார்.
அந்த இன்சுவையை தரக்கூடிய அந்த பொருள் தேனாகவும் நெய்யாகவும் அந்த கருப்பஞ்சார் போல இருக்கிற மாதிரி எம்பெருமான் சிவலோகத்தை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அந்த திருப்பெருந்துறையில நடந்ததுக்கு அப்புறம் அந்த அவர் மனதை ஆட்கொண்டதை நினைச்சு பாடுறார். கொஞ்ச காலம்தான், ஆனா ரொம்ப காலம் இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால குறுகினே நெடுங்காலம்ங்கிறாரு. பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு கணமும் ஊழிக்காலம் போல இருக்கும். அதுல எம்பெருமானே நெடுங்காலம் உன்னை பிரிந்து உடலை வளர்க்கின்றேன், கெடுவேன் உயிர் ஓயாதேங்கிறார். உயிர் போகலேன்னு வருத்தப்படுறார். திருவாசகத்துல அதேதான் பின்னாடி சொல்லுவாரு திருத்தோள் நோக்கத்துல. ஏழை தொழுமனேன் எத்தனைய காலம் எல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதேன் பின்னாடி பாடிப்பார். அப்ப சிவபோகத்தை இறைவன் திருவடியை விரும்பக்கூடியவங்க உலக பொருள்கள்ல நாட்டம் இருக்க மாட்டாதுன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து ஓய்வில்லாதன புவமதனில் இறந்தன ஒன்மலர்த்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்பட்டும் என்னை நல்லெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனிகானேன் தீயில் வீழ்கிறேன் தின்வரை உருள்கிறேன் செழுங்கடல் புகுவனே அப்படிங்கிறார். புகுவேனேங்கிறார். உன்னோட அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலங்கிறார். தாய் போல எனக்கு இன்னருள் செஞ்ச எம்பெருமானே, நாய் போல கடையவனாகி எனக்கு நீ அத்தனை நிறைய காட்டணும், ஆனா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கனேங்கிறார். அப்ப அந்த பிரிவை தாங்க முடியாம என்ன செஞ்சிருக்கணுங்கிறாரு. தீயில் நெருப்புல விழுந்திருக்கணும், மலையில முட்டி செத்து இருக்கணும், மலையில இருந்து விழுந்திருக்கணும், இல்ல கடல்லையாவது விழுந்திருக்கணுங்கிறார். பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட உயிர்கள் அத்தனையும் எம்பெருமான், அதாவது உயர்கதிய நாடுது உயிர்கள் அத்தனையும் இறைவனுடைய திருவடி பேரத்தான் அடைய விரும்பும். அதுல அப்படி ஓய்வு இல்லாதனங்கிறார். எம்பெருமான் ஓய்வே இல்லாம உயிர்களுக்கு இடைவிடாமல் அருளை செஞ்சு கொண்டே இருக்கிறான். அதான் ஓய்வு ஒளி என்று காத்து அருள் செய்யக்கூடிய அந்த திருவடிகளை ஓய்வு இல்லாதனங்கிறார். உவமதனில் இறந்தனங்கிறார். பாத்தீங்களா, ஒன்மலர் தாள்னு சொல்றார். ஒன்மலர் தாள் தந்துங்கிறார். மலர்னா என்ன செய்யும்? பூக்கும், கொஞ்ச மொட்டா இருக்கும், விரியும், பூக்கும், அப்புறம் காஞ்சு போயிரும். அப்ப அது அப்படி இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்காக முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு? உவமதனில் இறந்தனன்ட்டார். எந்த பொருளோடையும் அதை ஒப்புவமை சொல்ல முடியாது. ஒன்மலர்ன்ட்டார், ஒளி பொருந்திய மலர்ன்ட்டார். நாயிலாகிய குலத்தினும் கடைப்பட்டு என்னை நல்லெறி காட்டுன்ட்டார். நாயை விட கேவலமானவன் நான்ட்டார். பல்வேறு பண்புகளுடைய நாயின் குலத்திலே நான் தாழ்ந்து போயிட்டேன்ட்டார். அப்பேற்பட்ட நாய் போன்ற எனக்கு ஒளி பொருந்தி உன்னுடைய திருவடியை தந்து எம்பெருமானி நீ ஆட்கொண்டாயேங்கிறார். அதாவது இந்த ரெண்டு நாய்க்கு பூவை கொடுத்தா பூவோட அருமை தெரியுமா? வாசமா இருக்கு, அழகா இருக்கு, ஏதாவது தருமா? அது பாட்டு கண்டுக்காம தான் போகும். அது மாதிரி தன்னுடைய சிறுமையும் எம்பெருமானுடைய பெருமையும் இங்க அருமையா சொல்றாரு. நாய்களுக்கு ஒரு சிறப்பான இயல்பு இருக்குங்க. ஒரு தடவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா மறு தடவை தன்னால யாரோட உதவியும் இல்லாம கரெக்டா அந்த இடத்துக்கு போயிடும். ஒரு தடவை சாப்பாடு போட்டு அந்த பசியை போக்கிட்டோம்னா அந்த சாப்பாடு போட்டவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அத்தனை இயல்புடையதான் நன்றி உன்னுடையதான். அதுல கூட எனக்கு அந்த நாய்க்கு இருக்கிற உணர்வு கூட எனக்கு இல்லையா, அதுலயே நான் கடைப்பட்டு போயிட்டேனேங்கிறார். இந்த ரெண்டு இயல்பு என்கிட்ட ஒரு தடவை நீ காட்டிட்டு உன்னோட திருவடியை தேடி வந்திருக்கணும். உன்னையே நினைச்சு நான் உருகி உன்பால் உன் திருவடியில வயப்பட்டிருக்கணும். ரெண்டுமே இல்லாம போச்சு. அப்ப நாயை விட நான் கேவலமா போயிட்டேனேங்கிறார். நன்னெறி காட்டி எம்பெருமான் அந்த வழியில் நான் போகலைங்கிறார். அப்ப நாயினோட இயல்பு எனக்கு இல்லாம போச்சேங்கிறார். அது மட்டும் இல்லையா, தாயாகிய இன்னருள் புரிந்தனின் தலைவனை நனிகானேங்கிறார். தாய் போல இன்னருள் செய்த எம்பெருமானே, உன்னோட நன்றி பாற்றக்கூடிய இயல்பு, நன்றி பாராட்டக்கூடிய இயல்பு என்கிட்ட இல்லையேங்கிறார். ஏதாவது தவறு செஞ்சுட்டா தகப்பனார் திட்டுவார். தாய் சொல்லுவா, ஐயோ வேணாம் விட்டுருங்க, தெரியாம குழந்தை செஞ்சிருச்சேன்னு. அப்ப தாய் போல இறக்கம் காட்டினான்.
எழுந்த பிறவியாகிய நாயுடன் காணக்கூடிய நல் இயல்புகள் கூட என்கிட்ட இல்லையே, நான் வாழ்ந்து நான் பயன் இல்லையேங்கிறார். அதனாலதான் சொல்றாரு, தீயில் விழுந்து செத்து இருக்கணும், மலையில இருந்து உருண்டு இருக்கணும், செழுங்கடல் புகுவேனேங்கிறார். கடல்லையாவது புகுந்து மாச்சிருக்கணுமே, அதுவும் நான் இல்லாம போயிட்டேனேங்கிறார். அப்ப இறைவன் அருள் செஞ்சாரு, அந்த அந்த அருளை அந்த அருளின் பயன் இல்லாம இருக்கக்கூடிய நான் வாழ விரும்பவில்லைங்கிற. சிவபோகத்தை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாங்கிற. மற்றது கிடைச்சா என்ன உயிர் விடத்துக்கும் தயாரா இருக்கேங்கிற மாதிரி சொல்ற. அடுத்து, வேனில் வேள்தனை கிழித்திட மதிசுடும் அதுதனை நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிரிடை மத்து இது தயிராகி தேனிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவநகர் புகப் போகேன் ஊனிலாவியை ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனேங்கிற. திருப்பெருந்துறையில குருவின் எதிர்த்தாப்புல அமர்ந்திருந்து குரு மறைஞ்சிட்டாரு. அப்ப அதை நினைக்கிறப்பெல்லாம் அவரு போல அந்த அடியார்கள் பல அடியார்களோட நம்ம போகலே நினைச்ச வருத்தம் திரும்ப திரும்ப மனதுல வந்து ஊசலாடுது. அதுக்கப்புறம் எம் குரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விட்டுட்டு போயிருக்காருன்னு உணர்றேன். இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு வினாடியும் வீணான காலம்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறாரு. இந்த அதாவது எம்பெருமான சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களே என்ன சொல்றாரு, உண்டு உடுத்திங்கிறார், ஊனிலாவியை ஓம்புதல் பொருட்டுங்கிறார். இந்த உயிரை வளர்க்கறதுக்காக சாப்பிட்டே நான் இந்த உடம்ப வளர்க்கிறேனேங்கிறார். வேணில் வேள்கனையும் கிழித்திடும் மது சுடுங்கிறாருல, மதி சுடுங்கிறாருல. மலர்கனையும் முழு மதியும் துன்பம் தரக்கூடியது. அதாவது பெண்களோட இத சொல்றார். மத்துல கடையப்பட்ட தயிர் போல மகளிரால் பாதிக்கப்பட்டாருங்கிறார். மத்திடு தயிராகிங்கிறார். எம்பெருமானுடைய திருவருள் தேன் போல தித்திக்குமா, தேனிலாவிய திரு அருள் புரிந்தான்கிறார். அப்ப அந்த திருவருள் நான் கிடைக்கலன்னா என்ன செஞ்சிருக்கணும், உயிரை எம்பெருமான் திருவடியே நினைச்சிருக்கணும். நாய் போன்ற கடையை எனக்கு அருள் செய்த எம்பெருமானை நான் அதையெல்லாம் செய்யாம எம்பெருமானை நினையாமல் உயிரை பேண வேண்டிய காரியங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கேனேங்கிறார். உயிரை பேண வேண்டி இந்த ஊனிலாவியே ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனேங்கிறார். இன்னமும் உண்டு உடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே எம்பெருமானே, நான் வீடு பேர் அடைவதற்கு உன்னுடைய திருவடியை வந்து அடைவதற்கு நான் எந்த வழியும் செய்யாமல் இருக்கிறேனேங்கிற வருத்தத்தோட சொல்றார். அடுத்து நம்ம பார்க்க போறது கைமாறு கொடுத்தல். இதுல ஒரு பாட்டை மட்டும் பார்ப்போம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இருக்கை யானையை ஒத்து இருந்து என் உலக்கறிவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகு என்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிட்பன் உண்ணவேங்கிற. இருகை ஆணையை ஒத்து இருந்துட்டேங்கிறார். 2 கைகளுடைய ஆணை இருந்தாலும் எம்பெருமானே உன்னை பார்த்து நான் உன் திருவடியை நான் அடையலைங்கிறார். அதாவது என் உள்ள கருவை நான் கண்டிலேன்னு சொல்றேன்னா, உள்ளத்தின் ஆழத்தில் உயிருக்குயிரா மறைந்திருக்கக்கூடிய இறைவனை நான் பார்க்கலையேங்கிறேன். உள்ள கருவை நான் கண்டிலேன்னா அதான் அர்த்தம். யானை ஒத்திருந்தேன்னா ஒரு கையால உண்டா போதாதுன்னு 2 கையால உண்ட யானை மாதிரி நான் இருந்துட்டேங்கிறேன். யானை பெரிய கையா இருந்தாலும் அது யாருக்கும் உபகாரம் பண்ணாது. அதான் சொல்லுவாங்க, யானைக்கு இல்லை தர்மமும் தானமும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்படின்னா இருகை உள்ள இந்த யானையை போல நான் இருந்துட்டேனுங்கிறார். பருவடிவுல குருவாக எம்பெருமான் காட்சி கொடுத்தார். மானியோட வடிவில் அவர் உண்மையில இருந்தாலும் அவர் யாருன்னு என் உண்மை உள்ளுணர்வதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணால் கண்டது எம்பெருமான. கண்ணின் பார்வை ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு கருத்தளவில் இருக்கக்கூடிய ஒருவனை உணரலாமே தவிர அனுபவிக்கலாமே தவிர கண்ணால் காண முடியாது. அதான் உலக்கருவை யான் கண்டிலேன்னு சொல்றாரு.
புறத்தே பரிவடிவோடு இருந்த குருவை பார்த்தேன். ஆழ்மனதில் அடியில் நுண்மையாக இருக்கும்போது ரொம்ப நுண்ணிய பொருளை எப்படி பார்க்க முடியும்? அதனால கண்ணால பார்க்க முடியலங்கிறார். புறத்தே இருந்த ஒருவர் வருகன்னு கூப்பிட்டு திருவடி கொடுத்து அமுத தாரைகள் எலும்புதோறும் ஊறுற மாதிரி பண்ணிட்டாரு. அப்படி உபகாரம் செஞ்ச ஒருவருக்கு நான் என்ன கைமாறு செஞ்சேன்? இரு கை யானை ஒத்து இருந்தேங்கிறார். 2 கை இருந்தும் நீண்ட கையை உடைய யானையை போல இருந்துட்டேனே. பல இன்பங்களை நுகர்வதிலேயே நான் பெரிதா இருந்துட்டேனேங்கிறார். இங்க தன்னை யானையோடு ஒப்பிட்டு சொல்றாரு. என்னன்னா, ஒரு கை யானைக்கு 2 கட்டம் ஒண்ணு இருக்குங்க. ஒரு கை இருந்தாலும் நன்றியை மறந்துடும் யானை. எத்தனை செஞ்சாலும் ஏதாவது கோபம் வந்ததுன்னா தன்னை பாகனையே கொன்னுவிடும். அது நன்றி மறந்து போகக்கூடியது. அடுத்து இன்னொன்னு என்ன செய்யும்? குளிச்சுட்டு வரும். அப்பதான் அங்க இருக்க மணல் அள்ளி தலையில போட்டுக்கும். அதேதான் இங்க சொல்றாரு. எனக்கு எத்தனை உபகாரம் செஞ்ச எம்பெருமானே நான் மறந்துட்டேனேங்கிறார். வழியோடு போன என்னை நீ வழியை ஆட்கொண்ட எம்பெருமானே, உன்னை என் மனதில் நின்று விட்டாய் எம்பு. வசீகரணங்களை போக்கி பதிகரணங்களாக மாற்றி அருள் புரிந்தார். இத்தனையும் செஞ்ச உனக்கு என்ன செய்யறாரு? குளிச்சிட்டு வர யானைக்கு உவமையா சொல்றாரு. இத்தனையும் செஞ்ச எம்பெருமானே, பொறி புலன்களின் இன்ப நுகர்ச்சியில் மறுபடியும் தன் மனம் செல்வது குளிச்சிட்டு வரக்கூடிய யானை தன்னோட தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கேங்கிறார். அடுத்த ஆனந்த மாலையில இதை பாடுவாருங்க. என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன்கிறார். உன்னால் ஒன்றும் நீ எல்லாம் கொடுத்துட்ட, உனக்கிட்ட எந்த குறைவும் இல்லை, நான் தான் கெட்டு போனேங்கிற. இப்படி ரொம்ப அருமையாக இறைவனின் கருணையை நினைச்சு நினைச்சு வியந்து வியந்து பாடியிருப்பாரு. இது வரைக்கும் நம்ம சுட்டறுத்தலுக்கு அப்புறம் ஆத்ம சுத்தி கைமாறு கொடுத்தல் வரைக்கும் வந்து கைமாறு கொடுத்தல்ல ஒரு பாட்டு மட்டும் பாடித்திருக்கோம். இறைவன் அருளாலும் குரு அருளாலும் உங்களை போன்ற அடியார்கள் அருளாலும் இன்னைக்கு திருவாசகத்துல கொஞ்சம் சிந்திக்க இருந்தது. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் இணையாப்பிளையும் இன்னும் 5 எழுத்தை தொல்லாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு என் ஏதாவது குறைகள் இருந்த அடியார்கள் மன்னிக்கணும்னு சொல்லி மூவேல் சுற்றம் முரணுறு நறுகிடை ஆலாமே அரசியை போற்றின்னு வந்திருக்க அடியார்கள் அனைவருக்கும் மணிவாச பெருமான் அருளால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி அனைவர் திருவடியை வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பருகுமாறு சொற்பொழி ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனி நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த 1 மணி நேரம் இந்த அறிவுறுத்தல், சுட்டறுத்தல், ஆத்ம சுத்தி இவைகளெல்லாம் அம்மா சொல்லி அந்த ஒரு கர்ஜித்தலோடு அழகாக மிகப்பெரிய சொற்ப அவர்களுக்கே உண்டான பாணிகள் அதை விளக்கி வந்தார்கள். அந்த வகையில நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உள்ளங்கள் அடியார் பெருமக்கள் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அம்மாகிட்ட கேட்கலாம். அதை நீங்களுடைய நடுவில் இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா கேட்ட செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு இடத்துல உங்களை வந்து தொட்டிருக்கும். அந்த தொட்ட இடத்த நீங்க சொல்லலாம். சிவபெருமான் யாராவது பேச விரும்புறீங்களா? நடுவில் இருக்க பொத்தான அழுத்துங்க. சிவபெருமான் சிவசிவா. நன்றிங்க. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னைக்கு நம்ம பார்த்தது மொத்தம் வாங்க பக்கமல்லம்மா. ஐயா இப்பதாங்க வந்தேன். 2 வார்த்தை தான் கேட்டேன். அருமையா இருக்குது. கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இல்லாம ஆயிடுது. என்னவா பண்றது? அதாவது கோல்டன் வேர்ட்ஸ் cannot be repeatedன்ற மாதிரி. ஆனா நம்ம திருப்பி போடுறோம். யூடியூப்ல போடுறோம். சொல்லும்போது ஒரு 4 வரி கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குது. நமக்கு டைம் இப்பதான் கோயில் இதுல இருந்துட்டு வந்தோம். கண்டிப்பா. ரொம்ப அருமைமா பேசுறது. குரல் நல்ல குரல். அருமையா இருந்தது. ஒரு 2 வரி தான் கேட்டேன். அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. நீங்க வந்து கேட்டீங்க. என்னைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல. சரியா 8 மணிக்கு அம்மா வந்து இந்த நேரம் தவறாம கரெக்டா இருப்பாங்க. 7:55 வந்துருவாங்க. 7:56 ஆமா ஆரம்பிச்சிருவோம்.
ஐயா இன்னைக்கு காலையில இருந்து கல்யாணில திருவாசகம் முடிச்சுட்டு அப்படியே திருமந்திர வகுப்பு வச்சுட்டாங்க ஐயா. ஆமா ஆமா அதுக்கு சொன்னாங்க கேள்விப்பட்டேன். வந்து அடியார்கள் சொன்னாங்க. ஆமா அது நல்லபடியா முடிச்சுட்டு போச்சு. வர்றதுக்கு இங்க ஆயிடுச்சு, டைம் ஆயிப்போச்சு. சரிங்கம்மா. அது நேரடி வகுப்பும் பார்க்கணும். ஆமாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த ஆமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? 2 வார்த்தை சொல்லலாமே. இது இப்படி இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லலாமே. பயப்படுறீங்களா? நடுவுல இருக்க பொத்தான அழுத்தினீங்கன்னா பேசலாம். நம்ம வீடு தானே. நம்ம வீட்ல நம்ம முற்றத்துல அம்மா பேசியிருக்கிறாங்க. சிவபெருமானே சிவா திருச்சிற்றம்பலம். ம். புகுவதாவதும் வாங்க. தேவி அம்மா வாங்க. வாங்க தேவி அம்மா வாங்க. எப்படி கேட்டீங்க? எப்படி இருந்தது? சொல்லுங்க. நம்ம வீடு தான். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மியூட் எடுத்து சொல்லுங்க. ஆசைப்பட்டேங்க. அவங்களும் பேசுறதுக்கு தயங்குறாங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமா. சில பேர் வந்து இந்த அ பண்பலை ஒளிபரப்பு போல எதையாவது பணி செய்வாங்கன்னு நெனைக்கிறேன். கேட்டுக்கிட்டே பணி செய்றவங்களும் இருப்பாங்க. சிவபெருமானே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புகப்போதர். சிவாய நம புகுவதாவதும் திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி சாமி. வந்திருக்க திருவருட்காரன். அடியார்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. திருவருள் கருணை எண்ணி வைக்கிறேன். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்லதொரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் கலந்து கொண்ட அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி அம்மா கலந்து கொண்ட அம்மா நிகழ்ச்சியை வழிநடத்திய அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மிகளாலே வணங்கிக் கொள்கிறோம். திருவள்ளுவர் கருணையை எண்ணி வியந்து நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாய நம.